ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற அக்ரி எக்ஸ்போக்கு தாங்க போயிருந்தோம். எல்லா விவசாயியுமே இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி போகலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோங்க டிக்கெட்டுக்கு. நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம அங்கே போய் ரொம்ப ரஷ் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 8 மணிலேருந்தே அங்கே கூட்டம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அங்கே போகணுன்னே அந்த டிக்கெட் எடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பேனர் வச்சுருக்காங்கங்க. நம்மளுக்கு எந்தெந்த பிளாக்ல என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதில் ஒரு ரோபோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதை தாண்டி போனதுக்கப்புறம் நிறையா மிஷினரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா மிஷினரிஸுமே வருஷம் டெவலப் ஆகிட்டே தாங்க இருக்குது டெக்னிக்கலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு அட்வான்டேஜோடு இருக்குது அப்படின்னா இந்த இயர் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு விவசாயியுமே இதுக்கு வர்றதுக்கான ரீசன் வந்துட்டு அவங்கவுங்க தொழில், அவங்கவுங்க விவசாயத்தில் அவங்கவுங்க பண்ணுற தொழில் சார்ந்த ஒரு பொருள் ஏதாவது நம்மளுக்கு அட்வான்ஸ்டாக கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் வருவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் செரிகல்ச்சரில் நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குதுங்க. செரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வந்து சில விஷயம் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு பட்ஜெட் வைஸாகவும் சரி, நம்மளுக்கு டெக்னிக்கலாகவும் சரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். நம்ம செரிகல்ச்சர் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கலான்னு இது பார்த்துட்டு இருக்கும்போது கட்டுரெல்லாம் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுங்க. சரி நம்ம கட்டுரெல்லாம் கொஞ்சம் பழசாயிட்டே இருக்குது, சரி நம்ம ஏதாவது இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கலான்ட்டு போனோம். ஸோ வந்து இந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அது ஒன்று பிடிச்சிருந்தது. சரி இன்னொரு இடத்துல பார்த்துக்கலான்னு பார்த்தோம், அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் அதே வாங்க வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால நாங்கள் இங்கே வாங்க வந்தோங்க. ஃபைனலாக நாங்கள் இந்த கட்டர் சூஸ் பண்ணிட்டோங்க. இது வந்து எப்படின்னா க்ரிப்பாக இருக்கோ, பிடிக்கிறதுக்கு நழுவி வராது. 430 rupees போட்டிருந்தாங்க. சரி இது ஒன்று வாங்கியாச்சுங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ நாங்கள் இந்த களை எடுக்கிறதுக்காக நம்ம பிரிஸ் கட்டர் போடுறோம், நிறைய விஷயம் பண்ணுறோம். ஸோ நம்ம மல்பெரி தோட்டத்துக்குள்ளே உழவோடுறதுக்கு சின்ன சைஸ் கலப்பை கிடைச்சா நல்லாயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊரில் இது இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல, மகாராஷ்டிரா அந்த மாதிரி சைடில் தான் கிடைக்குதுங்க. ஸோ அதை பற்றி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய் உரிக்கிற மிஷினு இதுவும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம தொழில் சார்ந்த எல்லாமே பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஒரு புக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இப்போ வந்து ப்ரஷ் கட்டர் வந்துட்டு பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம். அவருக்கு வந்து எலக்ட்ரிக்கில் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 30,000 சொல்கிறாங்க, இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 50,000 சொல்கிறாங்க. அது எந்த இது பொறுத்தோன்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். இது பார்த்திங்கன்னா பிளேடு, பிரெஸ் கட்டருக்கு போகிற பிளேடு வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி லோடர், இந்த மாதிரி சின்ன ட்ரக் மாதிரி வச்சுருந்தாங்கங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்மண் போடுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒன்று வந்து பெல்ட்டில் கொடுத்துருந்தாங்க, வீல் வந்து பெல்ட்டில் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து டயர் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 85,000 போட்டிருந்தது, இன்னொன்று வந்து 1,20,000 சம்திங் போட்டிருந்ததுங்க. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே காட்டுக்குள்ளே நகர்த்திட்டே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே பாத்துக்குள்ளே நகர்த்திட்டு போய் அப்படியே நம்ம எருவெல்லாம் போடுறதுனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மட்டையெல்லாம் பொடி பண்ணுற மிஷினு. இதுவும் ஒரு ஐடியா தாங்க. இதுவும் நம்ம வாங்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக போகிற மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உரமாக மாற்றிக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ பட்ஜெட் வைஸ் எல்லாமே கேட்டுட்டு வந்தோம். ஒரே கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு இருந்தோம் எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ப்ரெஷ் கட்டர் பிடிச்சிருந்ததுங்க. இது ப்ரைஸ் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் எலக்ட்ரிக் ப்ரெஷ் கட்டருங்க நம்ம எதிர்பார்த்த எல்லா ஆப்ஷனுமே இருந்துச்சு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சேஃப்டியும் கூடங்க இது. ஸோ இதுதான் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வாங்கலாம். வெயிட்டும் இருக்காதுங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஜென்ஸ் மட்டுமே ஓட்டணுங்கிறது இது மாதிரி வாங்கிட்டோம்னா லேடிஸ் கூட ஓட்டிக்கலாம். வெயிட் பெருசாக இருக்காது, பேட்ரி மட்டும் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்து வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க, செடி வைக்கிறதுக்கு, கீரை வைக்கிறதுக்கெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ சின்ன பேக்கெலாம் வாங்கியிருந்தோம், நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரையில டைம் போகிறதே தெரியாதுன்னு சொல்லலாங்க. இது பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நர்சரிஸும் அதிகமாக இருந்துச்சு. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஜுங்க. இது எதுக்குன்னா முயல் வளர்த்துறக்கு, காடை, கோழி, நாட்டுக்கோழி இதெல்லாம் வளர்த்துறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எஸ்பெஷலி நாட்டுக்கோழி, காடை வளர்த்துறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து வைக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நாட்டு வகை சீடு, அதாவது விதைகள் எல்லாமே இருந்தது. ஹைப்ரைடும் இருந்ததுங்க. ரெண்டுமே இருந்துச்சு. நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாங்க வந்திருந்தேன். இது வந்து தேங்காய் பருப்பு காய வைக்கிற மிஷினு. இது காளான் வளர்க்குற செக்ஷனுங்க. காளான் விதை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பட்டுப்புழுவோட கூட்டில் செஞ்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸுங்க. செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா அது நம்ம பட்டுக்கூட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்தளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் போய் பார்த்தேங்க. மாலை, பூத்தொட்டி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃப்ரேமுங்க. இது பட்டுக்கூட்டில் செஞ்சது தான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் செக்கு, நாங்கள் ஆட்டுற செக்கு வந்து மினியேச்சராக வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த டிராக்டர் தாங்க நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக எதுக்காகனா நம்ம மல்பெரி தோட்டத்துக்குள்ளே சின்ன கலப்பை கட்டி ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அதையும் நாங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தோம். ஃபைனலாக நம்ம நெட்ரிக்கா வலையும் பார்த்தோங்க. அதுவும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதில் ரேட் ப்ரைஸ் வைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் நேரத்துலேயே போயிட்டால் உங்களுக்கு நல்லதுங்க. நான் செம்ம ரஷ் ஆகிடுச்சு. திரும்பி வரும்போது ஃபுல் டிராஃபிக்குங்க. காரை வெளியே எடுக்க முடியாது போல், அந்தளவுக்கு நிறுத்துறக்கு இடம் இல்லாமல் கொண்டு போய் வெளியிலலாம் நிறுத்திட்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்காங்க. வாழ்க பாரதம், வளர்க விவசாயம்.